பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு வேலைக்காரர் வச்சுருந்தார், தன்னுடைய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிறதுக்காக. அப்படி இருக்கிறப்போ அந்த வேலைக்காரருக்கு ரொம்ப வயசானங்காட்டி அவர் நீங்கள் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு போயிட்டார். அதுக்காக வந்து ஒரு நல்ல வேலைக்காரன் அவர் தேடிட்டு இருந்தார். அப்போ வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து வேலை கேட்குறான். அவனை பார்த்தங்காட்டி ஆள் பார்த்தங்காட்டி நல்லா வேலை செய்கிற ஆள் மாதிரி தெரிஞ்சுங்காட்டி சரின்னு சொல்லி அந்த பணக்காரர் வந்து அந்த ஆளை வந்து வெளியூர்காரனை வேலைக்கு சேர்த்திக்கிட்டாரு. வேலைக்கு சேர்த்திட்டு அந்த ஆள் அப்படியே செயல்பட்டுருக்கிறப்போ ஒரு நாள் இவர் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. யார்? அந்த பணக்காரர். அப்போது அவர் முகம் பார்க்குற கண்ணாடி வந்து ஏதோ கைவிட்டு உடஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, முகத்துக்கெல்லாம் அந்த சேவிங் க்ரீமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக சேவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. பண்ணிகிட்ருக்கிறப்போ கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ணாடி உடஞ்சிங்காட்டி இவருக்கு இதாக போச்சு. சரி டக்குன்னு நம்ம வேலைக்காரன் கூப்பிட்டு வாங்கிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி என் முகம் தெரியுற மாதிரி என் முகம் நல்லா தெரியுற மாதிரி போய் ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லி போட்டு கடைக்கு போனார் இல்லையா, அவர் போனவர் போயிட்டார். இவர் பணக்காரர் வந்துட்டு வருவார்னு பாட்டுக்கிறாரு. இது நடந்தது காலையில். அப்புறம் 10 மணி ஆச்சு ஆளுக்கான, 11 மணி ஆச்சு ஆளுக்கான, 12 மணி ஆகிப்போச்சு ஆளுக்கான, மதியானம் 1 மணி ஆகிப்போச்சு ஆளவே காணும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே அந்த ஆள் ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்காரு. யார்? அந்த கண்ணாடி வாங்க போனார் வேலைக்காரரு. அப்படி வந்துட்டுருக்காரு. வந்ததுக்கப்புறம் இவருக்கு சரியான கோபம் ஆயிடுச்சு. ஏன்டா டே, நான் எப்போ போக சொல்லி எப்போ வாங்கிட்டு வர சொன்னேன், அவசரத்தில் சொன்னேன், இப்போ போய் இப்படி வரையா, அது சொங்கியாட்டு வரையே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் பார்த்தேன், எல்லா பக்கமும் கண்ணாடி கஷ்டப்படு, சின்ன கண்ணாடிலேருந்து பெரிய கண்ணாடி வரலும் பார்த்துங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. அப்படி என்னடா நான் சொன்னேன் அப்படிங்காட்டி, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் முகம் தெரியுற மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கிட்டு சொல்லி. நான் தொலை பார்த்தேன், உங்கள் முகம் எந்த கண்ணாடியுமே தெரியல, சின்ன கண்ணாடிலேருந்து பெரிய கண்ணாடி வரல எல்லா கண்ணாடியும் பார்த்துட்டு எல்லா டிசைன்லையுமே பார்த்தா என்னோட முகம் தான் தெரியுது, உங்கள் முகம் தெரியவே மாட்டேங்குது போங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஆள் சொன்னான். அவன் சொன்னதையும் இதை கேட்ட பணக்காரர் என்னாரு, டக்குன்னு தலை சுற்றி திப்புன்னு கீழே விழுந்துட்டாரா. இப்போது இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே கொஞ்சமாவது அறிவுள்ள ஆளுகள் கூட வேலைக்கு வச்சுக்கணும். இல்லாட்டி அது நமக்கு தான் இப்படி வந்து முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி.